நெல்சனோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்தோட முதல் பாகம் மாபெரும் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது இரண்டாம் பாகம் மிக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தயாராகிட்டு வருது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாகும் இந்த படத்தில் மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டே நடிச்சிட்டு வராங்க. முதல் பாகத்தில் மாஸ் காட்டிய சிவராஜ்குமார், மோகன்லால் ஆகியோர் இந்த பாகத்திலையும் நடிக்கிறாங்களாம். அதே போல் புதிதாக ஒரு சில நட்சத்திரங்களும் இந்த படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. ஆனால் படக்குழு இன்னும் ஸ்டார் காஸ்ட் பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடலை. இந்நிலையில் இயக்குனர் நெல்சன் சமீபத்தில் ஒரு விழாவில் ஜெயிலர் 2 படம் குறித்து வழக்கமான தன் பாணியில் ஓப்பனாக பேசியிருந்தார். அவர் சொன்னது என்னன்னா, கதைப்படி பார்க்கும்போது ஜெயிலர் 2 நன்றாக வந்திருக்கு, ஆனால் படத்தோட அவுட்புட் எப்படி இருக்குது என்பதை ஷூட்டிங் முடியும் முன் என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஜெயிலர் 2 பிடிக்கும் என நம்புகிறேன் என்றார் நெல்சன். இவரின் இந்த பேச்சு ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்று வருது. படத்தை பற்றி ஓவராக ஹைப் ஏற்றி பேசாமல் இருப்பது தான் சரி என ரசிகர்கள் கூறுகிறாங்க. அந்த வகையில் நெல்சன் பேசிய விதம் தான் சரி என கருத்துகள் வருது. ஏற்கனவே ஜெயிலர் 2 படத்திற்கு மிக பெரும் அளவில் ஹைப் இருக்குது. அந்த ஹைப்பே படத்திற்கு போதுமானதாக இருக்குது. அப்படி இருக்கையில் மேலும் இந்த படத்தை பற்றி பேசி தற்போதைய ஹைப்பை அதிகரிக்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் நெல்சன் இவ்வாறு பேசியிருக்கார் என ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஜெயிலர் 2 படம் உருவாகும் போது அந்த படத்திற்கு மிக பெரும் அளவில் ஹைப் இல்லை. ரஜினியின் வழக்கமான படங்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பை விட ஜெயிலர் படத்திற்கு சற்று குறைவான எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆனால் படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. 600 கோடி வரை ஜெயிலர் வசூலித்தது. விமர்சன ரீதியாகவும் ஜெயிலர் படத்திற்கு வரவேற்பு கிடைச்சது. இதை தொடர்ந்து வெளியாக போகும் ஜெயிலர் 2 படத்திற்கு பூஜை போட்டதிலிருந்தே ஹைப் இருக்குது. நாளுக்கு நாள் எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சுட்டு தான் வருது. அந்த எதிர்பார்ப்பு சில சமயங்களில் பாதகமாகவும் அமைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல தான் பல படங்களுக்கு நடந்திருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நெல்சன் ஜெயிலர் 2 படம் பற்றி பெரிதாக எதுவும் பேசாமல் இருக்கார். ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகும் சமயத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த படத்தை பற்றிய பேச்சு தான் இருக்க போகுது என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எங்கேயோ சென்றுவிடும். அந்த எதிர்பார்ப்பை ஜெயிலர் 2 திரைப்படம் மட்டும் பூர்த்தி செய்து விட்டால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அதிகம் வசூல் செய்த படங்களில் ஒன்றாக இந்த படம் இருக்கும். இந்நிலையில் தற்சமயம் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருது. நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் ஜெயிலர் 2 திரைப்படம் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிவடைந்துவிடுமா. அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த படம் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெல்சன் அவர்கள் பண்ணுறது கரெக்டாக இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.